ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம உரப்படை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை உரப்படை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா சில பேர் பருப்பு அடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த பருப்பு அடை பண்ணுறதுக்கு இந்த கப் அளவுக்கு நான் ஒரு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கோம், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணணும். 1 அதே அளவுக்கு இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், 2. இப்போ இந்த 3 ஐட்டமையும் நம்ம ஊற வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பருப்பு அடை பண்ணுறதுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது 400 கிராம்ஸ் இட்லி அரிசி. இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இந்த அரிசிக்கு தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது பருப்பு அடை பண்ணுறதுக்கு பருப்பு அண்ட் தனியாக அரிசி ரெண்டுமே நம்ம ஊற வச்சிட்டோம். இது 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு ஃபைனலாக பருப்பு அடை நல்லா வரும். இப்போ நம்ம உரப்படை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி, 1 பூண்டு, 10 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் துருவி வச்சுருக்க 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து நம்ம அரிசி ஊற வச்சு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த இட்லி அரிசியை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி அரிசியை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம ஊற வச்ச பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பையும் இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு மசாலா அரைச்சிக்கலாம். மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்க இஞ்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பூண்டு, அடுத்து சீரகம், 1 கப் தேங்காய் துருவல். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவும் நீங்கள் ரொம்ப நைஸெல்லாம் அரைக்க வேணாம், ஓரளவுக்கு நல்லா அரைச்சா போதும், மீடியமாக அரைச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம அந்த ஆனியனையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உரப்படைக்கு மாவு நல்லா தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கான கன்சிஸ்டன்சி தேவைப்படும் நம்ம அடை செய்யணும் அப்படின்னா. இதுவே உங்களுக்கு தோசையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இதை தோசையாகவும் ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. அடையை நம்ம தட்டி எடுத்துப்போம். நல்லா பரவலாக இப்படி கையிலையே தட்டி விடுங்க. ஓரளவுக்கு தடிமனாக தட்டினா போதும், ரொம்ப மொத்தமாகவும் இருக்க வேண்டாம். நம்ம அரைச்சி வச்ச மாவோட கன்சிஸ்டன்சி இதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. எண்ணெயும் விட்டுக்கலாம். சுற்றி பரவலாக கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கீழே ஓவராக ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா கருகுனாலும் கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ உரப்பட 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான உரப்படை தயார். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னியும் தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பருப்பு சாம்பாரோடையும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ மதியம் நம்ம பருப்பு சாம்பார் செஞ்சு மீந்துருச்சு அப்படின்னா நைட்டு உரப்படை செஞ்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதான்.